விடுடா, ஒன்னும் அதையே நினைக்காத. திரு கேக்குதா? சரிடா கண்ணா, நாங்க கிளம்பட்டுமா? வாடா, உள்ள வந்துட்டு போ. இல்ல திரு, நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இரு. எதையும் யோசிக்காத. குழப்பமா இருக்கிற நேரம் ஏதாவது யோசித்தேனா அந்த முடிவு பூரா தப்பாதான் இருக்கும். போய் கொஞ்ச நேரம் கம்மனு தூங்கு. தூங்கி எந்திரிச்சேனா உனக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமா திரு, கண்ணா சொல்றது உண்மைதான். நீ நல்லா தூங்கு. சும்மா இதையே நினைச்சிட்டு கவலைப்படாத. சரியா? உன்னால பாரு, வாசுவியே ரொம்ப கவலைப்படுறா. வேண்டாம் திரு, ஃப்ரீயா விடு. சரி நந்தினி. திரு பாத்திருக்கியா? நான் கிளம்பட்டுமா? சரிடா. இன்னைக்கு ஆபீஸ் லீவு தான்டா போட்டிருக்கேன். சாயங்காலம் வாரேன். சரிடா. வாசுகி, நானும் கிளம்புறேன், பாத்துக்கோ. எது ஒண்ணுனா உடனே கால் பண்ணு. சரி நந்தினி. ஏய் கண்ணா, போலாமா? போலாமாடா? எப்பவும் வாசு வீட்டுக்கு வரும்போது சிவானி வருவா. இன்னைக்கு நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். அதனால என் வீடு வரைக்கும் கொஞ்சம் தூரம் வா. ஏன் இவ்வளவு வாய் பேசுற? நீயா போக மாட்டியா? அதெல்லாம் முடியாதுடா, கூட வா. ஏய் கண்ணா, கூட போடா. நீ சொல்றதுக்காக போறேன். சரிடா, போ. சாயங்காலம் கண்டிப்பா டைம் கிடைச்சா வா. சரி திரு. வாசுகி, வாரேமா. சரி கண்ணாண்ணா. நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலும் இருப்பான். எதுவும் ஒண்ணுனா உலகமே இடிஞ்ச மாதிரி உட்காந்து கவலைப்படுவான். நீ அவனை நினைச்சு ரொம்ப கவலைப்படாத. கொஞ்ச நேரம் தூங்க சொல்லு. அவன் தூங்கி இருந்துச்சா நார்மல் ஆயிடுவான். சரிண்ணா. சரிம்மா, பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். வா போலாமா? வாடா. மனுஷன் எந்த ஃபீலிங்ஸ்ல இருக்கும், இவளுக்கு டா. எல்லா நிலைமையும் டா தான். என்னடா புலம்புற? வா. போ போ. இவ வீட்டுல இவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இது என்னைக்கு நடக்க போதோ? அதெல்லாம் இப்பக்குள்ள நடக்காதே, புலம்பாம வா. அவ்வளோ சத்தமாவா கேக்குது? ஆமாடா, வா. திரு, வா உள்ள போலாம். வாசுகி, ராஜு வீட்டுக்கு நம்ம போல. அப்பா அம்மா கால் பண்ணாங்களா? அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிடு. சொல்லிட்டேன் திரு. பேசிட்டியா? ஆமா திரு, கடைக்கு போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். சாயங்காலம்னா வீட்டுக்கு வரேன்னு. முடிஞ்சா சாயங்காலம் இல்ல நாளைக்கு போவோம். சரிம்மா. சிவானி வீட்டுக்கு போனது, அங்க நடந்தது எதையும் நான் சொல்லல. அத அப்புறம் பாத்துக்கலாம். சரிம்மா. சரி வா, உள்ள போய் முத ட்ரெஸ் எல்லாம் மாத்தலாம். கண்ணா நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வா. என்ன பண்ண வந்து காரியத்தையே கெடுத்துட்டான் கருவா பையன். அவனை போய் இவன் அண்ணன் மகன் இவன் தூக்கி வச்சுட்டு ஆடுறான். வெளியே மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. மீட்டிங்கு எல்லாம் பேசி முடிச்சு வரட்டும். இன்னைக்கு உள்ள மட்டும் யாரும் வரட்டும். அப்ப இருக்கு இவங்களுக்கு எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறா உடச்சிட்டான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு காசை வாங்கணும், அக்ரிமெண்ட்ல சைன் வேற. இனி அவன் என் மூஞ்சிலே காரி துப்புவானே. சீ, எவ்வளவு பெரிய அசிங்கம். எப்படியாவது உன் அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிருவேன்னு சொன்னான். என்ன பண்ண போறானோ தெரியல. ஏதோ நான் தப்பு பண்ற மாதிரியும் ஃபீல் இருக்கு. ஆனா என் மான மரியாதை, ஒரு பொம்பளையா அடுத்தவனுக்கு அசிங்கப்பட்டு நான் நிக்கணுமா? அது எந்த காலத்துலயும் முடியாது. நான் பெத்தவளை கண்காணாத இடத்துக்கு அனுப்பிடுறேனா, இல்ல எவனால் கெட்டவங்கிட்ட கொடுக்கறேனா? என்ன அவன் கொஞ்சம் மெண்டலு, ஆனா குடும்பம் நல்ல குடும்பம் தானே. கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா தானே போறா. இதுல என்ன எல்லாரும் குறை கண்டாங்கன்னு தெரியல. ஆளுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வராங்க. நமக்கே நாம ஏதோ பாவம் பண்ற ஃபீலை கொண்டு வராங்க. யார் என்ன சொன்னாலும் நினைக்க கூடாது. தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணா பண்ணட்டும். என் மக அங்க போய் நல்லா தான் இருப்பா. அப்புறம் இவங்களுக்குலாம் தெரியும் நம்மளை பத்தி. சே, இப்படி தனியா புலம்ப வச்சிட்டாங்களே. ரோட்ல நின்று இன்னும் பேசிக்கிட்டு பாப்போம் எப்பதான் உள்ள வராங்கன்னு பாப்போம். வீட்டுக்குள்ள மட்டும் வந்தா அடுத்த செகண்ட் வெளியே பத்தி விடுறேன். அண்ணே வானே. வராங்களா? வரட்டும், இன்னைக்கு இருக்கு. வானே அண்ணி, வாங்க நீ. அண்ணே உட்காருங்க அண்ணி. சக்தி, அப்பா. சக்தி, திரு கிட்ட எப்படியாவது அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. பெரியப்பா, திருவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதுவும் நினைக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? இல்லனா என் மகன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ. நான் அவனை பார்த்து பேசிக்கிறேன். போலாம் பெரியப்பா. என் தங்கச்சி கல்யாண பிரச்சனை, ஒரு முடிவு பண்ணிட்டு போலாம் பெரியப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? அப்பா, என்ன ஆச்சு கல்யாணத்துல? உன் அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்லடா. என்னடா இப்படி இருக்கா? நம்ம கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிளைய மாத்தி காமிச்சிருக்காடா இவ புத்தியெல்லாம். ஆமா, சிவானி ஸ்வேதா ட்ரெஸ் மாத்த போறேன்னு போனாப்பா. சிவானியும் கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரியா? என்ன இது, சிவானி உள்ள வரவே இல்லையே. ஸ்வேதா மட்டும் தானே வந்தா. ஒருவேளை அந்த மொட்டையும் ஃபேமிலி நம்ம மகளை தூக்கி இருப்பாங்களோ? ஐயோ, நெஞ்செல்லாம் பதறுது. மனசு வேற படபடன்னு அடிக்குது. போய் கல்யாணத்தை விட்டு முடிச்சாங்கன்னா அவாட்டுக்கு நல்லா இருந்தா போதும். ஏதோ ஒண்ணுனா குடும்பத்தோட கூடி இருக்கிறதுங்க. இவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. அப்புறம் சிவானி வரட்டும். சிவானிய பார்த்துட்டு பிரச்சனை பண்ணுவோம். இப்பயே பிரச்சனை பண்ணோம், அவ்வளவுதான். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். மா, இவன் வேற இவ்வளவு நேரம் காணுமேன்னு பார்த்தேன்.
இவன் என்னென்ன பேச போறானோ. மா என்னடா என்ன கத்துற? பேசாம போயிடு. மா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? மனசியாமா நீ எல்லாம்? சக்தி வேண்டாம். ஏற்கனவே ஒருத்தன் அந்த பேச்சு பேசிட்டு போயிட்டான். அதுக்கே செம்ம கடுப்புல இருக்கேன். போயிடு. பேசட்டுமா பேசட்டும். எல்லாரும் உன்னை பேசினாலும் உனக்கு அறிவு வராது. அது எப்படிமா? பெத்த பிள்ளையோட உனக்கு பணம் முக்கியமா போச்சா? சக்தி போடா. நான் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்ல. சக்தி விடுடா. அவ மிருகமா மாறிட்டா. மிருகத்துக்கு கூட அதோட குட்டி மேல அவ்வளவு பாசமா இருக்கும். தான் குட்டிக்காக என்ன வேணாலும் செய்யும். ஆனா இவளும் மனுஷ பிறவியே இல்லடா. ஏதோ வித்தியாசமா வந்த உயிரினம். அதான் பெத்த பிள்ளையவே அடிச்சு திங்கணும்னு நினைக்கிறா. யோ வாய மூடிட்டு போயிரியா? மூஞ்ச பார்த்து கூட பேச முடியல. அங்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்க. உனக்குலாம் கோபம் ஒரு கேடு. நீ எல்லாத்துக்கும் சாப கேடு. இந்த மனுஷன் வேற ரைமிங்ல பேசிக்கிட்டு. நானே என்னமோ ஏதோ கடுப்புல இருக்கேன். இவன் வேற. மா நீ எல்லாம் மாறவே மாட்டியா? பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரின்னு சொல்லுவாங்கம்மா. நீ என்னம்மா பெத்த பிள்ளைக்கே எதிரியா இருக்க? எல்லாருமே தப்பு பண்றவங்க தாமா. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல திருந்தணும். ஆனா நீ இப்படியே எத்தனை காலத்துக்குமா இருக்க போற? சொல்லுமா. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. என்கிட்ட யாரும் பேசவும் வேண்டாம். கிளம்பு. இப்ப எதுக்கு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க? சொல்லுமா. டேய் வாய மூடிட்டு போயிடுறா. சிவானிக்கு பார்த்த மாப்பிள்ளை ஏமா மாத்தி சொன்ன? டேய் இந்த மனுஷனும் எனக்கு கல்யாணம் முடிக்க மாத்திர எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு சொன்னான். இப்ப பாரு அண்ணன் அண்ணி மகனு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கான். நீ அதை என்னன்னு கேளு. பெருசா என்ன கேள்வி கேட்க வந்துட்டான். சீ நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஒன்னு கேட்டா அதை மத்தவங்க மேல திருப்பி விடுறது. ஆனா ஒண்ணு, இனி நீ சிவானி விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இனி என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுனா பொறுமையா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. ஐயோ லூசு பையன் இந்த பேச்சு பேசுறானே. நானே அந்த மாடு வீட்டுக்குள்ள வரல. அவங்க கடத்திட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு டென்ஷன்ல இருக்கேன். இவன் வேற பக்கம் பக்கமா எழுதி வச்சு வசரம் பேசிட்டு இருக்கான். மா நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? கேட்டுச்சுடா. வாய மூடிட்டு போ. இம்சை இம்சை எல்லாம் இம்சையா இருக்குதுங்க நமக்கு. சக்தி இனி இவளால என்ன பண்ண முடியும்? பாத்துக்கலாம் விடு. இனி எதுவும் பண்ணுவாங்க நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிடா சரி. அண்ணனுக்கு ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு. சாப்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. இந்த ஸ்வேதாவும் சிவானியும் வரட்டும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்புறம் மிச்சத பாப்போம்ப்பா. சரியா அண்ணே. சொல்லுண்ணே. இப்ப நீ எந்த ஊர்ல இருக்க? நீ நல்லா இருக்கேல? திரு. வாசுகி. திரு என்னடா என்ன இதெல்லாம்? குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. வாசுகி இங்க வா. வாடா படுத்துக்கோ. வேணாம் திரு அழாத. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. ப்ளீஸ்டா அழாத. வாசுகி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அம்மா பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாத்தியா? மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? உண்மைதான்டா. ஒரு பொம்பளையா இருந்து குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். உங்க அம்மா சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என் அம்மாவுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. என் அம்மா மட்டும் இப்ப என் கூட இருந்தா அவங்கள எப்படி பாத்துக்குவேன்? நான் என்ன பாவம் பண்ணேனோ? கடவுள் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்காமே விட்டுட்டாரு. ஏய் அப்படிலாம் நினைக்காத. அம்மா எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்க. இதோ நீ பாலுகிற பத்தியா? இத பார்த்து கஷ்டப்படுவாங்க. அழாத. நிஜமா நம்ம கூட தான் இருப்பாங்களா? கண்டிப்பா தீரு. நீ தான் உலகம் வாழ்ந்திருக்காங்க. உன்னை விட்டுட்டு எப்படா இருப்பாங்க? நீ எப்பவும் நல்லா இருக்கணும்னு உன்னை சுத்தி சுத்தி தான் வருவாங்க. பெத்தவங்க மனசு எப்பவும் அப்படித்தான். பிள்ளைங்க நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. இருக்கும் மொத்தல அலட்சியப்படுத்துவோம். இல்லாத மொத்தல உட்காந்து அழுவோம். இதான் மனுஷங்களோட புத்தி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் யோசிக்காத. இரு நான் ஒன்னு சொல்லட்டா? ஏண்டா உங்க அப்பாவை ஏத்துக்க மாட்டேங்கிற? உனக்கு பிடிக்கலாட்டி நான் இத பத்தி பேச மாட்டேன். இல்ல நீ உன் மனசுல உள்ளத சொல்லு. இல்ல உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு பண்ணதெல்லாம் உங்க சித்தப்பா தான். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்திருக்கலாம்ல. பாவண்டா ரெண்டு பேரும் அழுதத பார்க்க மொத்தல ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கும் தான். இருந்தாலும் என் அம்மாவை நினைக்கும் போதுல அவங்க மேல எனக்கு கோபம் தான் வருது. அது உண்மைதான். அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க பொறுப்பு தான். இருந்தாலும் இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு மகனும் உன் மேல உரிமை கொண்டாடி வாராங்கல்ல. உன்னை இத்தனை நாள் தேர்னதான் சொன்னாங்க. அதுபடி பார்க்க மொத்தல பாசம் உண்மைதானே? இப்ப என்ன சொல்ல வர? அவங்க கிட்ட நீ பேசலான்னு. பேசி அவங்க கூட போய் என்ன இருக்க சொல்றியா? என்னால முடியவே முடியாது. டேய் லூசு. யாரும் அவங்க கூட போய் உன்னை இருக்க சொன்னா? நீ அங்க போய் இருக்க வேண்டாம். அவங்களும் இங்க வந்து இருக்க வேண்டாம். என்னன்னு பேசிக்கலாம். நீ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனியா? அவங்க ஒரு நாள் இங்க உன் வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படி இருந்துட்டு போலாமே. ஏன்னா சாதனா நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப உன்னையும் நினைச்சு அவங்க கஷ்டப்படக்கூடாதுல.
எதுக்கு வயசான காலத்துல நாமளும் கஷ்டப்படுத்திட்டு. எனக்கும் அதெல்லாம் தோணுச்சுமா. இருந்தாலும் அம்மா நினப்பு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சா, அதான் வந்துட்டேன். சரி, நீ அம்மாவை நினைச்சு கஷ்டப்படாத. அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க. வேணாலும் பாரு, நமக்கு மகளா பிறப்பாங்க. நீ உன் அம்மாக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சியோ உன் பொண்ணுக்கு பார்த்து பார்த்து செய். அம்மா அதை பார்த்தே சந்தோஷப்படுவாங்க. சரியா? வாசுகி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதோ உலகமே எனக்கு எதிராக நிக்கிற மாதிரி ரொம்ப நொந்து போயிருந்தேன். நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. உன் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். வேண்டாமா? ஏமா? தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா நீ சிரிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிடா, ப்ளீஸ் ப்ளீஸ்டா. போதுமா? இப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ சிரிப்பு அழகண்டா. இப்படி சிரிச்சு சந்தோஷமா இரு. அழாத. ஐ லவ் யூ. லவ் யூமா. தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. காணலாய் கிடந்தேன் நான் வரவால் விழித்திருந்தேன். இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சில் யாகமே. தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாகிறேன். காலம் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கு. சக்தி, சிவானி எங்க? உன் கூட தானமா ட்ரெஸ் மாத்த? இல்லையே சக்தி, சிவானி என் கூட ரூம்க்கு வரலையே. நினைச்சேன் அவங்க தூக்கி இருப்பாங்கன்னு. இவ்வளவு லேட்டா கேக்குறாங்க பாரு. இனி யாரங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கும். முடியட்டும், வேற வழி. நான் என்ன பண்ணட்டும்? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாச்சு. இனி நினைச்சு கவலைப்பட்டோம், அவ்வளவுதான். நாமளே குழம்பிடுவோம். நடக்கிறது நடக்கட்டும். என்னம்மா சொல்ற? சிவானி உன் கூட ட்ரெஸ் மாத்தன? இல்ல சக்தி, என் கூட வரல. சிவானி உங்க கூட கீழே இருக்கான்னு தான் நினைச்சேன். பியூட்டி, நல்லா பாத்தியா? மாடியில எங்கேயும் இல்லையா? இல்ல சக்தி, உன்னோட ரூம்க்கு நான் போயிட்டு தான் வந்தேன். சிவானி அங்க இல்ல. இல்லையா? எங்கேயாவது போறேன்னு சொன்னாலா? இல்லையே மாமா, எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தோம். அப்ப சிவானியும் வந்திருப்பான்னு தான் நினைச்சேன். சக்தி, நீ சிவானி உள்ள வர்றத பாக்கலையா? இல்லப்பா, நான் ஸ்வேதா கூட மாடிக்கு போயிருப்பான்னு. சத்யானா வெளிய எங்கேயாவது இருக்காங்களான்னு பாக்குறேன். பாருமா ஸ்வேதா, நீ எல்லா இடத்துலயும் பாரு. சாரி சக்தி. போய் கீழே உள்ள ரூம்ல எல்லாம் பாத்துட்டு வரேன். சரிப்பா, சீக்கிரம். சிவானி, சிவானி எங்க போயிருப்பா? ஐயோ, மாடிக்கு போயிருப்பான்னு இவ்வளவு நேரம் அசால்ட்டா இருந்துட்டேனே. அவங்க கல்யாணம் என்ன கோவத்துல சிவானி ஏதாவது கூட்டிட்டு போயிருப்பாங்களா? சோ அம்மா, சிவானி எங்க? என்னடா என்கிட்ட கேக்குற? நீதான் ஏதோ பண்ணிருக்க. சொல்லுமா, என்ன சரி பண்ண? டேய், பேசாம போயிடு. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். அம்மா, ஒழுங்கா சொல்லிடு. அங்க எல்லாம் வெளியே நின்னு பேச மாத்திரம் நீ மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருந்த. சொல்லுமா, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? சிவானி அவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்களா? சொல்லுமா. சக்தி, எனக்கு எதுவும் தெரியாது. வெளியே நீங்க தானே கூட்டத்தோட குமாரம் அடிச்சிட்டு இருந்தீங்க. அவளும் உங்க கூட தானே இருந்தா. என்னமோ இங்க நான் வச்சு பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி என்கிட்ட கேக்குற? போயிரு பேசாம. சக்தி, இங்க ரூம்ல இல்லப்பா. சத்யானா வெளியவும் எங்கேயும் இல்ல. ஆமாப்பா, எங்கேயும் இல்ல. என்ன இதுன்னு உடனே பாரு. ஐயோ சிவானி, அண்ணே உன்னை மிஸ் பண்ணிட்டேனா? உன்னை பார்க்காம விட்டுட்டேனே. சக்தி, திரு கிட்ட கேட்டு பாரு சக்தி. ஒருவேளை சிவானி அங்க. நம்ம கிட்ட சொல்லாம எப்படிமா போவா? எதுக்கும் கேளு தம்பி. ஒருவேளை திருவுக்கு தெரிஞ்சிருந்தா? போன் பண்ணு, இல்லாட்டி சிவானியை தேடி போவோம். போன் பண்றேன். சிவானி அங்கேயும் இல்லாட்டி எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். சிவானிய கூட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களையும் கவனிச்சுக்கிறேன். சக்தி வா போலாம். இல்ல நான் மட்டும் போய்க்கிறேன். சக்தியா அப்பாவும் கூட வரேன்யா. வேணாம்பா, நான் பாத்துக்கிறேன். சரி வா, ஹாசினிய போய் பாத்துட்டு வரலாம். இருக்கட்டும் திரு, நாளைக்கு கூட போய்க்கலாம். இல்லம்மா, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்க போயிட்டு வந்தா நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். போலாமா? சரி திரு. யாரு திரு? யாரு? ஹலோ திரு, சிவானி அங்க வந்தாளா? இல்ல நீ சிவானிய பாத்தியா? இல்லையே சக்தி. ஏன், என்னாச்சு? சிவானிய காணோம். என்ன சொல்ற? ஆமா, இந்த மொட்டையன் குடும்பம் தான் தூக்கிட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி நீ வை, நான் பாத்துக்கிறேன். இல்ல நானும் வரேன். சரி, அவன் வீட்டுக்கு தான் போறேன், வா. சரி சக்தி. என்னங்க இது அநியாயமா இருக்கு? எல்லாம் அவளோட அம்மாவை சொல்லணும். அது செஞ்ச வேலைதான். நீ என்ன பாடுபட போறாளோ அந்த பிள்ளை. சரி, நீ பாத்திரு. போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். திரு, நானும் உன்னையும் கூட்டிக்கிட்டே அலைய முடியுமா? இரு, நான் வந்துடுறேன். சரி, கவனமா போயிட்டு வா. ரொம்ப கோபப்படாத. ஆமா, அவங்க ஒவ்வொன்னா பண்ணுவாங்க. நம்ம கோபப்படாம அவங்கள கொஞ்சிக்கிட்டே இருப்போம். பாத்து இரு, நான் வரேன். திரு, ரொம்ப சண்டியர் மாதிரி பண்ணாத. பொறுமையா எதா இருந்தாலும் செய். சிவானிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் அவங்க அம்மா முதற்கொண்டு சும்மா விட மாட்டேன். திரு, பயப்படாம இரு, நான் வந்துருவேன். டேய், கவனமா போயிட்டு வா. சரிமா. ஆளாளுக்கு ஏதாவது பண்ணி இவனை கோபம் ஏத்துறாங்க.
என் கோபத்தால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு பயமா இருக்கு. சோ கடவுளே. திரும்பவும் இந்த பொண்ணு இங்க வந்து மாட்டிக்கிட்டா. ஆனா அப்பா அம்மாவோட வில்லத்தனமா கூடி போச்சு. ஒரு பொண்ணு இப்படி வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்து அண்ணனை தாலி கட்ட சொல்றாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சு எதுவும் என்னால பண்ண முடியாம இருக்கேன். கடவுளே, திரும்பவும் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்து. இந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட சொல்லவும் பார்த்தா அவங்க 2 பேர் போன் நம்பரும் எனக்கு தெரியாதே. என்ன பண்ண தெரியல. பாவம் அந்த பொண்ணு வேற அழுகுது. என்னடி அழுது காமிச்சிட்டு இருக்க? என் மகனை கட்டிக்க உனக்கு வலிக்குதா? நீ எல்லாம் என் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் என் மகனுக்கு உன்னை கட்டி வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். எங்களை என்ன முட்டாள் நினைச்சீங்களா? உன் அம்மா பணத்தை வாங்குற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவா, அப்புறம் கல்யாணத்துல பிரச்சனை பண்ற மாதிரி கல்யாணத்தை நடக்க விடாம ஆக்குவாளா? என்னன்னா முட்டாள் நினைச்சீங்களா? என்ன உன் வீட்டுல வச்சு நடந்தாதான் கல்யாணமா? இங்க என் வீட்டுல வச்சும் பண்ணலாம். என் மகனுக்கு கல்யாணம்ங்கிற ஒரு அங்கீகாரம் வேணும், அவ்வளவுதான். அவனுக்கு பொண்டாட்டிய நீ காலம் பூரா இங்கதான் இருக்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வீட்டுல ஏகப்பட்ட வேலைக்காரி இருக்காவ, அதுல 10ல 11 இருந்துட்டு போ. ஆனா சத்தம் இல்லாம மூச்சு காட்டாம இருக்கணும். என்னங்க எதுக்கு வளவலன்னு பேசிட்டு நம்ம சரவணாவை கூப்பிட்டு தாலி கட்ட சொல்லுங்க. திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துடாம. இது நம்ம வீடு, எவன் நம்ம வீட்டுக்குள்ள உள்ள வந்துருவான்? இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. இருமா, நல்ல நேரத்துல தானே நம்ம பிள்ளை கல்யாணம் நடக்கணும். இவங்களால குடிச்ச முகூர்த்த நேரம் போச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான், அடுத்த முகூர்த்த நேரம் வருது. நல்ல நேரத்துல நம்ம பிள்ளை கல்யாணம் நடக்காம இப்படி? சரவணாவை கூப்பிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், வேண்டாம், என்ன விட்டுருங்க. உன்னை போன்னு விடுறதுக்கு தான் கூலி ஆளுகளுக்கு சம்பளத்தை கொடுத்து உன்னை தூக்கிட்டு வர சொன்னேனோ. ப்ளீஸ் அங்கிள், எங்க அம்மா எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. என் அப்பா என் அண்ணன்ட்ட சொல்லி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுறேன். ப்ளீஸ் அங்கிள், என்ன விட்டுருங்க. கொடுத்தத வாங்கி எங்களுக்கு பழக்கம் இல்ல. இந்த மாதிரி எங்க பொருளை யார்ட்டும் கொடுத்தும் பழக்கம் இல்ல. உன்னை அன்னைக்கே நாங்க வாங்கியாச்சு. இனி எங்க வீட்டு பொருள் உன்னை யாருக்காகவும் கொடுக்க முடியாது. ப்ளீஸ் அங்கிள். ஏ வாய மூடி. வந்ததுல இருந்து கண்ணீரை வடிச்சிட்டு உன் அம்மா கறிக்கலாம் இப்படி பண்ணாதாண்டி அறிவு வரும். அங்க எதுவும் பண்ண மாட்டோங்கிற திமிர்ல தான் எல்லாத்தையும் கூட்டி வச்சு சண்டையை போட்டு கல்யாணம் இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டா. இல்ல இல்ல ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவங்களா எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா அந்த கல்யாணம் முடியணும்னு தான் நினைச்சாங்க. எதிர்பார்க்காம திரு அண்ணா வந்துதான். எதிர்பார்க்காம எப்படி எவனும் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவான்? சொல்லுடி, நீ சொன்னியா? இல்ல ஆண்டி, அம்மா சொல்றதுக்கு சரின்னு கேட்டுதான் நான் இருந்தேன். திடீர்னு திரு அண்ணா வந்து. சரிடி, அப்ப சரின்னு கேட்டேல, இப்ப என்ன உனக்கு வலிக்குது? அழுது நீலி கண்ணீரை வடிச்சிட்டு இருக்க. இல்ல ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க, நான் என் வீட்டுக்கு போறேன். அங்க உங்க வீட்டுல உங்க அம்மா கூட இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு நீ எவ்வளவோ சந்தோஷப்படுவ. அதானே. இல்ல இல்ல வேண்டாம், ப்ளீஸ் அங்கிள், நான் போயிடுறேன். நீ என்ன அடம் பிடிச்சாலும் உன்னை விட முடியாது. இங்க இருந்து நீ வெளியே போகவும் முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ள வரவும் முடியாது. டேய் சரவணா, கூப்பிடுமா. சரவணா, என்னம்மா? ஹை, இந்த பொண்ணு வந்துருச்சா? அப்பா, அப்பனா எனக்கு கல்யாணமா? ஆமாண்டா. ஹை, ஜாலி ஜாலி. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? வேண்டாம்லாம் சொல்லாத. நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன். என்னோட விளையாட்டு ஜாமான்லாம் உனக்கு கொடுத்து விளையாடுவேன். புடுன்னு புடுங்கலாம் மாட்டேன். சரியா சேத்து? ஐய, சேர்த்து சொன்னா அழக்கூடாது. நீயும் திரும்ப சேர்த்து சொல்லு. அங்கிள் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், என்ன விட்டுருங்க, எங்க வீட்டுக்கு போறேன். இங்க பாரு, வீட்டுக்குன்னு சொன்னேனா திட்டம் மட்டும் இல்ல, அடிக்க கூட செய்வேன். ஆமா, பொம்பளை பிள்ளைகளை அதுவும் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன். உன்னோட இந்த பேச்சாலே நான் அடிக்க வச்சிடாத. அமைதியா இருந்தனா என் வீட்டுல நீ ஒரு மூலையில ராணி மாதிரி இருந்துட்டு போலாம். என் மகனுக்கு நீ பொண்டாட்டி, அவனும் ஒரு குடும்பஸ்தன், அவ்வளவுதான். இந்த அங்கீகாரம் என் மகனுக்கு கிடைச்சா போதும். அப்பா, நீ பேசாத. நீ பேச பேச பாவம் அந்த பொண்ணு அழுகுது பாரு. நானே பேசிக்கிறேன், நீங்களா யாரும் பேசாதீங்க. இங்க பாரு, அழுகாத. அப்பா மாதிரி நான் உன்னை திட்டலாம் மாட்டேன். அந்த மொட்டை எப்பவும் அப்படித்தான். வீட்டுல இனி யாரும் கத்திக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நீ கண்டுக்காத. சிரிப்ப ஏன் சிரிக்க மாட்ட? அழகா பேசுறான்லங்க. ஆமா ஆமா, 3.5 வயசு குழந்தை, 35 வயசு ஆச்சு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாரு. சரி விடுங்க. சரியா, நீ அந்த மொட்டையெல்லாம் கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். நான் வீட்டுக்கு போகணும். இது வீடுதான். இது வீடுன்னு கூட உனக்கு தெரியாதா? அப்பா, என்ன சின்ன பிள்ளைன்னு வைவேல. பாரு, என்ன விட சின்ன பிள்ளையா இருக்கா. வீட்டுல இருந்துட்டே வீட்டுக்கு போகணுங்கிறா. டேய், இந்தா தாலி. எப்படி தாலியை கட்டு அவ கழுத்துல. தாலி கட்டிட்டா கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமா. குடு அப்பனா குடு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், வேணாம். இந்தாடா கட்டு. முடியாது அண்ணா, சத்யா அண்ணா, வானா. புடிடா, அவ கழுத்துல கட்டு.
சரிப்பா. ஐ, எனக்கு கல்யாணம். கட்டுடா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு, கட்டு. சரி சரி. வேணாம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். சீக்கிரம் தாலி கட்டணும்னு அழுறியா? இப்ப கட்டிடுறேன், அடுத்து அழக்கூடாதுன்னு. வேணாம், கட்டாதீங்க, எனக்கு பிடிக்கல. சரவணா, கட்டுறா தாலியா. சரிப்பா. என்னங்க என்ன சவுண்டு? அதானே. டேய் சரவணா, கட்டுறா தாலியா. முடியாது, ப்ளீஸ்ங்க, வேண்டாம். அண்ணா, வாண்ணா. அழாத, தாலி கட்டினா நீ அழ மாட்ட. டேய் அண்ணா, ஏய், நீ எப்படா உள்ள வந்த? ஆஹா, என் கல்யாணத்துக்கு வந்தியா? வா வா, நான் தாலி கட்டணும்னு சாப்பிடு. கொன்றுவேன், போடாங்கிட்டு. அப்பா, அவன் என்ன திட்டான். அண்ணா, வந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேனா? இவங்கள இவ்வளவு திமிர் இருக்கும். டேய், நீ எப்படா என் ஆளுகளெல்லாம் மீறி உள்ள வந்த? போய் பாரு, தெரியும். இவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சியை நீ கூட்டிட்டு வருவ. இங்க பாரு, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற. ஒழுங்கு மரியாதையா போயிடு. டேய் சரவணா, நீ கட்டுறா தாலியா. அவன் திட்டுறான்ப்பா. ஐயோ, நீ கட்டுறா. கட்டப்பானா அவன் வையிறான், கட்டலாட்டி இந்த மொட்டை வையுது. நான் என்னதான் பண்ண? பாரா, என் தங்கச்சி பக்கத்துல வந்த, வரலாட்டி அந்த மொட்டை திட்டும். நீ வந்தா நான் அடிப்பேன். அடிப்பியா? ஆமாண்டா, ஓடிரு. டேய், எவனாவது இருக்கீங்களாடா? ஐயா ஐயா, இவன் நம்ம ஆள்கள் எல்லாம் அடிச்சு போட்டு வந்துட்டான். நீ என்னடா அங்க பண்ற? புரியுதா அவன? ஏய் சரவணா, நீ தாலியை கட்டு. டேய் சரவணா, நீ தாலியை கட்டு, இவன் என்ன பண்றா நான் பாத்துறேன். டேய் விடுறா, விடு. அண்ணா, சொன்னா கேட்க மாட்ட. ஐயோ அம்மா. டேய் டேய், சோத்து முட்டை ஒரு அடியில வந்து விழுகிறியடா. ஐயா. ஏய் அண்ணா, ஏய் இவனா? திரு அண்ணா. ஐயோ, இவனா? இவன்கிட்ட ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்கோமே. டேய் செல்வா, பார்த்தேன்டா. வீர காப்பாத்திக்கணும்னா ஓடுறது நல்லதுடா. அத நான் அப்பவே முடிவெடுத்துட்டேன்டா. போறா கைப்புள்ள. டேய் டேய் துரோகி, என்ன விட்டுட்டு போறியடா? ஏய், நில்லுங்கடா. என்னடா என்ன பண்றீங்க? என் தங்கச்சிய தொட்டா சும்மா விட மாட்டேன்னு சொன்னேனா இல்லையா? ஐயோ, திரும்பவும் இந்த அண்ணாவா? அப்பா, இந்த அண்ணா வந்துட்டாரு. எனக்கு திரும்பவும் கல்யாணம் நடக்காது. நான் போய் சாக்லேட் சாப்பிட போறேன். டேய் சரவணா. இங்க பாரு, இன்னொரு தடவை என் தங்கச்சி கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட மனுஷனா இருக்க மாட்டேன். அம்மா உன்கிட்ட எவ்வளவு காசு வாங்கினாங்களோ எல்லாமே உன்கிட்ட தூக்கி போட்டுறேன். பிசினஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுறேன் உன் கண்ணு முன்னாடி. இனி உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் தங்கச்சி இனி தொடுற வேலை வச்சுக்கிட்ட மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. டேய், நீங்க மேலும் மேல என்ன அசிங்கப்படுத்துறீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் சிப்போ, இப்ப அடுத்த 10 நிமிஷத்துல உன் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்துரும். இதோட என் தங்கச்சிய மறந்துரு. அவன் பேசுனது போதுமா, இல்ல நான் ஏதாவது பேசி காமிக்கவா கையால? டேய், என் தங்கச்சிய தூக்குனதுக்கு உன் கைய கால உடைச்சிருக்கணும். பொறுமையா போறேன், இதோட நிறுத்திக்கோ. சக்தி வா, இனிமேல் வச்சுக்க மாட்டாங்க. இனி வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் இருக்கு. சிவானி வாமா. அண்ணா, பயந்துட்டியா? நாங்க இருக்கோம்ல, பயப்படலாமா? யாராலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. வா. சிவா, கவனமா வீட்டுக்கு போ. அண்ணா நீயும் வாண்ணா. நீ போமா. டேய், ஒழுங்கா வீட்டுக்கு வா. என்னது? வீட்டுக்கு வாடா. நான் இதுக்கு அங்க வரணும்? உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்டா. யார்கிட்ட? உன் அப்பாட்டையும் என் அப்பாட்டையும். ஒழுங்கா வீட்டுக்கு வா. என்னாலலாம் முடியாது. ரொம்ப பண்ணாதடா. உன்னை கூட்டிட்டு வரேன்னு நான் சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு இங்க வர சொல்லு. அவளையும் சேர்த்து கூட்டிட்டே வீட்டுக்கு போலாம். நான் எதுக்குடா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வரணும்? அதெல்லாம் முடியாது. சிவா, நீ கிளம்பு. அண்ணா, கிளம்புமா. டேய், உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம போக மாட்டேன். ஒழுங்கா வா. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. டேய், என் அப்பா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிடுறா. முடியாது. என்னடா ரொம்ப பண்ற? ஒழுங்கா வாரியால அடிச்சு இழுத்துட்டு போவேன். அதுவும் உன்னால முடியாது. டேய், சரி, என்னதான் பண்ணணும்னு சொல்ற? சொல்லுடா. வீட்டுக்கு வா. என்ன சொன்னாலும் செய்வியா? வீட்டுக்கு வந்தா போதும். அப்பனா என்ன அண்ணன் கூப்பிடு. என்ன? நான் உனக்கு என்னடா வேணும்? அது சொல்லுடா. அண்ணன் தான் வேணும். அப்பனா அண்ணன் கூப்பிடு. கூப்பிடுறா. அதெல்லாம் கூப்பிட முடியாது. வீட்டுக்கு வரணும்னா கூப்பிடு. அண்ணன் கூப்பிட்டா வீட்டுக்கு வருவியா? நான் மட்டும் வருவேன். நீ மட்டும்னா என் பொண்டாட்டியே கூட்டிட்டு வர முடியாது. எதுக்குடா? அவளை எப்படி கூப்பிடணும்? டேய், ரொம்ப ஓவரா போற. அப்பாக்காக பெரியப்பாக்காக பொறுமையா இருக்கேன். கூப்பிட்டா வாரேன், இல்ல இப்படியே கிளம்புறேன். கூப்பிடுனா.
அண்ணன் எப்படி? அண்ணன் தானே வேணும். அண்ணன் கூப்பிடாம வீட்டுக்கு வாண்ணா. சரிடா அண்ணா, அண்ணிய கூட்டிட்டு வீட்டுக்கு வா. சிரிக்காதடா, ஒழுங்கா கிளம்பி வா. நீ போ, நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாரேன். கண்டிப்பா வாரேன்டா, போ. அண்ணா சொல்லிருக்க வரணும். வாரேம்மா. இப்ப உடனே போனதும் வாசுகி கூட்டிட்டு வாரேன். வாசக்தியனா நாம போலாம். திருவண்ணா கண்டிப்பா வருவாங்க. ஏய், சொன்ன மாதிரி வந்து சேரு. என்ன என்ன அண்ணா வந்து சேருங்க அண்ணா. அது போ போ வாரேன்.